ஃபஸ்ட்டு இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுட்டேன். ஒரு 8 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போது ஆனியன் போடுறேன். இப்போ இதில் சிக்கனை போட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா உள்ளரமாக வதக்க விட்டுட்டேன் ஒரு 5 நிமிஷமாக. இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, இந்த மஞ்சள் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இதுவும் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இது வந்து தந்தூரி மசாலா, இது சிக்கன் 65 மசாலா, கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். ரொம்ப கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டு போகிறேன். அப்புறமா தக்காளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோண்டு தக்காளி, அதையும் போட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு இப்போ இது வந்து மல்லித்தூள், இது வந்து கொஞ்சம் சீரகத்தூள், இதையும் போட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இதோட இந்த தக்காளியும் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம். இப்போது தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதில் கடைசியாக கொத்தமல்லி போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு மட்டும் போடுறேன் இப்போது. அப்புறமா எடுத்து வச்ச இந்த இலையை லாஸ்ட்டில் ஃபைனலாக போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போது வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா இது வந்து வேகுது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி எடுத்து வச்ச கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடும்.